ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ வ்ளாக்ஸ். இப்போ தான் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நியூ டெய்லி ரொட்டீன். இப்போ இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய குட்டி குட்டி திங்ஸ்லாம் எங்களோட லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். முன்னாடிலாம் காலையில் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம். நாங்கள் சாப்பிட்றதே 11-12 ஆகிடும். மதியம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். காலையிலேக்கு எந்த ஃபுட்டும் எடுத்துக்காமல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ரெகுலராக ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுனால மார்னிங் ஃபுட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்றதுனால ஈஸியாக நான் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு எப்படின்னா சாப்பிட்டுறோம். அது மாதிரி நிறைய எங்களோட லைஃப்பில் நான் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் ஒரு சில டைம் சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிட்ருவோம் செஞ்சு. பட் இருந்தாலும் அதை கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக எங்களால் பண்ண முடியல, குழந்தையும் பார்த்துட்டு. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக இல்லை, டெய்லி நம்ம மார்னிங் சிம்பிளாக வச்சு எதனா டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்றணும், எதனா ஒன்று செஞ்சு சாப்பிட்றணுன்ட்டு நான் நைட்டே ட்ரை ஃப்ரூட்லாம் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்ததுமே லைட்டாக ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு அண்ட் தென் நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிருவேன். டாக்டர் ஷர்மிகா சொல்லுவாங்கள்ல, அந்த ஜூஸ் தான். அதுவாச்சும் நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால இப்போதைக்கு டெய்லி அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். காலையில் எழுந்தோடனே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் நானும் சூர்யாவும் குடிச்சிருவோம். தென் நார்மலி எங்களோட ரொட்டீன் போகும். செய்யணும்னு எழுந்துருவான். நான் அவனுக்கு பார்த்துக்கிறதுக்கு அவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஸோ வ்ளாகை கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. பை இன்னும் போடுறாரு இவர், அவரே போட்டார்ப்பா. ம், கரெக்டாக போடுறான் கால். பாய். காலையில் எழுந்தோடனே எப்பயுமே எனக்கு ஸ்கின் கேர் பண்ணிக்கணும்னு பார்ப்பேன். ஆனால் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் டக்குன்னு ஃபேஸ் மட்டும் சும்மா தண்ணி வச்சுடுவேன். காலையில் எழுந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சும்மா தண்ணி வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் போடுவேன். சேயோன் அதையும் கீழே போட்டேன், எடுத்து மேலே வை. அதை எடுத்து மேலே வை, எடுத்து மேலே வை, எடு மேலே வை, அங்கே வை. ஏன் கிட்ட இல்லை, அங்கே வை. என்னது? வெரி குட்.
ஒன்று. கண்ணு மூடு. சரி, நீ கேட் எப்படி கத்தும்? வெரி குட். கத்துமா, அதெல்லாம் அவர் காமிக்கிறாரு. லயன் எப்படி கத்தும்? லயன் வெரி குட். One finger, turn, 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 turning into worm. Crawl, crawl, crawl. Two fingers, turn, 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 turning into bunny. Hop, hop, hop. Three fingers, turn, 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 turning into cat. Four fingers, turn, 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 turning into bird. Fly, fly. Five fingers, turn, 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 turning into lion. ஓகே மக்களே, இப்போ வந்து சேவனுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து காலையில் எழுந்தோடனே எப்பயுமே அவனுக்கு பால் கொடுப்பேன். நடுவில் அவன் காலையில் எழுந்துப்பான். அந்த டைமில் வந்து பால் கொடுப்பேன். பால் கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் தூங்குவான். தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்தோடனே தான் நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். இன்னைக்கு காலைலாம் எழுந்துக்கவே இல்லை. நார்மலாகவே ஒரு 8:30 மணி 9 மணிக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக எழுந்துட்டான். ஸோ எழுப்பி அவனுக்கு நான் ப்ரஷ் பண்ணிட்டு மார்னிங் ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டேன். அதனால் இப்போ வந்து மில்க் கொடுக்கலாம். ஈவினிங்காக வந்து ஆப்பிள் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். எப்படி இன்னும் ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு லஞ்ச் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மில்க் கொடுத்தா அவனுக்கு கரெக்டாக இருந்துடும் லஞ்ச் கொடுக்கறதுக்கு அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் வந்து மில்க் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் இல்லை. நான் ஆர்டர் போட்டு வர வைக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக வந்து ஒரு ஃபார்முலா மில்க் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எப்பயுமே டக்குன்னு நம்ம சுடு தண்ணி போட்டு அதை போட்டு கொடுத்துடலாம் கொஞ்சம் அப்படின்றதுனால நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன் இந்த ஆப் தமிழ் கோல்டு. இந்த ஃபார்முலா மில்க் வந்து நான் வாங்கியிருந்தேன். சேவனுக்கு ஒரு 5 months பிஃபோர் இருக்கும்போது எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. என்னால் மில்க் ஒழுங்காக கொடுக்க முடியல. அண்ட் ஒரு தடவை டாக்டர் வந்து 3 months 4 months இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப இல்லை, லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் பால் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போதே ஒரு வேளை மட்டும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் இந்த ஒரு ஃபார்முலா மில்க் மட்டும் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் கூடும் அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து பிஃபோர் 5 months அந்த டைம்லேயே வந்து டாக்டர் வந்து என்னை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது இந்த ஆப் தமிழ் கோல்டு ஃபார்முலா மில்க் தான். இதில் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன் எலிமெண்ட்ஸும் வந்து இருக்குது. ஸோ நம்ம பேபிஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். ஆப்வியஸாக பேபிஸ்க்கு பிரெஸ்ட் மில்க் தான் பெஸ்ட். அம்மாவோட தாய்ப்பால் தான் பெஸ்ட்டு. பட் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், அவங்களால அம்மாவால் பால் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், இல்லை தாய்ப்பால் வரலை, அந்த மாதிரிலாம் டைமில் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா மில்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து மில்க் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் நல்ல ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்ல வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு சுட சுட இருக்கணும். அதில் வந்து நான் இந்த ஸ்கூப் வச்சு அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனி ஸ்கூப் உங்களோட ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார்முலா மில்கில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து 30 mlக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கள் டாக்டர் வந்து அப்படி சொன்னார். பட் நீங்கள் உங்களோட பீடியாட்ரிஷனை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிக்கு எப்படி இந்த ஃபார்முலா மில்க்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேபிஸ்க்கு வந்து ஃபார்முலா மில்க்ஸ்லாம் ஒழுங்காக ஒத்துக்காமல் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து வரும். பட் இந்த ஃபார்முலா மில்க் பிராண்ட் ஆப் தமிழ் பிராண்டில் வந்து இது மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் பேபிஸ்க்கு வராது. பேபிஸும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குலாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்முலா மில்க்கு. இந்த ஆப் தமிழ் ஃபார்முலா மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆகட்டும், நியர்பை ஃபார்மசியில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பால் குடிச்சிட்டு இருக்கட்டும், நான் போய்ட்டு சமைக்கிற வேலையை பார்ப்போம். சூரிய வேற வருவான்.
சேனோட பிளேட். வெஜிடபிள்ஸ் அப்பளத்தை மட்டும் எடுத்து நொறுக்குது பாரு. சேன் இதோட சரி சாப்பிடணும். சேன் அம்மா ஊட்டி விடுறோம் உனக்கு. இது என்னோட பிளேட். அப்போ பீன்ஸ் எடு இல்லை கேரட் எடு. இந்த பாரு கேரட் சாப்பிடு. வெரி குட். ஒரு வழியாக தூங்கிட்டான். அப்பா தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடும். ஓகே மக்களை, தூங்கி எழுந்தோடனே நம்மளுக்கு ஒரு டீ போட்டு சேவனுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து டீ குடிச்சிடுவேன். உனக்கு அடிப்பட்டத்துலேருந்தே நான் வந்து கீழே விளையாட கூப்பிட்டே போகல. சரி திரும்ப எங்கன்னா மறுபடியும் எதனா உளுந்து எதனா ஆகிடப்போகுது அப்படின்ட்டு பயந்துட்டு நான் விளையாட கூப்பிட்டு போகல. இப்போது இன்றைக்கி கூப்பிட்டு போகணும். ரொம்ப நாளாக குழந்தை அப்படியே மேலேயே இருக்க மாதிரி இருக்கு. ஹாய் சொல்லு. சேனோட ஃப்ரெண்ட் சேன் ஓட்டு. காக்கா காக்கா இல்லை. வந்துட்டா. அப்பா பேர் சேயன். அப்பா ஹாய் சொல்ல. ரெண்டு பேரும் ஹாய் சொல்லுங்க. தூக்கி விடுறான் அவனை. ஏறிட்டு தூக்கி விடுறாரு. இப்படி சேயனுக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டு இருக்கோம். சரி அப்படியே தீரன் விளையாட்டு இருந்தாரு. சரி அவரையும் கூட்டு போயிட்டு வந்துடுவோம். சின்ன செக்அப் தான் அப்படின்றதுனால கூட்டு போயிட்டு வந்துடுவோன்ட்டு கூட்டு போறேன். காலுக்குள்ள போறான். அங்க போட்டா மாட்டிக்கிட்டா. தலையில பேன பாருன்னு இந்நேரத்துக்கு படுத்துக்குது மக்களே. வந்து மடியில என் தலையில பேன்லாம் இருக்காது மக்களே. பட் இருந்தாலும் அந்த தலை கூசும்ல, சுகமா இருக்கும். அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அதுக்காக தான் இந்த பிளான். நான் சாப்பிட வேணாம், எனக்கு கம்மி. நீ 9-10 மணி தான் தின்னுவ. இல்ல எனக்கு பசி எடுத்துச்சு. அப்ப சாப்பிடு போ. பாத்தியா பழைய சோறு எனக்கு போட்டு தோசை கேட்குற. மதியம் வடிச்ச சோறை வந்து எனக்கு போட்டுருவாங்களா? இந்த அம்மா நான் சூட மொறுன்னு தோசை விட்டு தரணுமா? முன்னாடிலாம் வந்து இவனை பார்த்துட்டு ஒழுங்கா சாப்பாடு செய்ய மாட்டேன். கொஞ்சம் பஞ்சத்துல இருந்தோம். இப்ப கரெக்டா வர அளவுக்கு வருதுன்னு சந்தோஷப்படு. அதுவும் வராத அளவுக்கு ஆக்கிடாத. எல்லாரும் பேசுறதுலாம் நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட. எல்லாமே தமாஷா தான் பேச. பேரை பாருன்னா என்ன பண்ற? பேர் என்னத்துக்கு பார்க்க கூடாது. ஏய் பாரு. திடீர்னு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா. திடீர்னு நாள் கிழமெல்லாம் பாக்குறா. என்னன்னே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூ வாங்கினுவான்றா. என்னடா இது? பொறப்பிலே அப்படிதான் போவா. ஏடி உனக்கு முருகர் வந்து நீ முருகர்கிட்ட வேண்டிக்கிட்ட. நான் வேண்டல. அம்மா வேண்டிக்கிட்டாங்கல்ல. பட் ஆனா முருகரே வேண்டிக்கிட்டாரு இந்த பையன் அழகா போறேன்னு. தெரிஞ்சுக்கப்பா. புரியுதா? அது சொல்லுவாங்க எதுல வேணா ஆடலாம், ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாதுன்னு. தெரியாம சொல்லிட்டேன். இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு. அவனே பயந்துட்டியா? ஐயோ நம்மளே நம்ம இது பண்ணிக்கிறவே ஆயிட போகுது. ஆமா நிஜமா தான் பயந்துட்டேன். ஏன்னா நான் எதனா சொல்லி வாய மூடணும்னா உடனே நடக்குது எனக்கு. வெக்கமே இல்லாம தோசை சுட்டு சாப்பிட்றீங்க. ஒரு தோசை எனக்கு சுட்டு கொடுக்கணும். Saying good night. Thanks for watching our video மக்களே. Bye மக்களே. வேற ஒரு வீடியோல நாம சந்திக்கிறோம். மக்களே சொல்லு. Bye மக்களே சொல்லு. Bye மக்களே. Bye.
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்லு. Johnny, Johnny, yes papa. Eating sugar, no papa. Telling lies, no papa. Open your mouth. Good night. Bye.